மக்கள் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்குறாங்க. ஸோ நம்ம பேருக்கு பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே குட்டியாக ஒரு பெல் ஐக்கான இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல்னு சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இப்போ சூரியகாந்தி விதை பார்த்தோம் அப்படின்னா சூரியகாந்தி செடியை நம்ம கட்டிங் மூலியமாக கூட வளர்க்கலாங்க. அந்த கணுக்களில் வேர் முடிச்சுகள்லேருந்து வேர்கள் உருவாகும். அதை நம்ம பதியம் போட்டு வளர்க்கலாம். ஆனால் நம்மளுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா விதையிலேருந்து வளர்க்குறது தான். ஏன் அப்படின்னா சூரியகாந்தி செடி பெருசாக வளரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் அதோட பூவும் ரொம்ப கனமாக இருக்கும். ஸோ அதை தாங்குகிற அளவுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக ஆணி வேருங்கிறது ரொம்பவே முக்கியம். எந்த ஒரு செடியாக இருந்தாலும் விதையிலேருந்து வளர்க்கக்குள்ள மட்டும்தான் ஆணி வேர் அதில் உருவாகும். கட்டிங் மூலியமாக வளர்த்தோம் அப்படின்னா அந்த சைடு வேர் மட்டும்தான் இருக்கும். அதனால் செடி பூவை தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் விதையிலேருந்து வளர்க்குறது தான் ரொம்ப பெஸ்ட்டான மெத்தட். நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி விதைக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி